என்னங்க என்னங்க இது சட்டமன்றங்க. அவர் சட்டம் போட்டுதான் இல்லை இல்லை அவரே சட்டம் போட்டிருக்காரு. அது கேட்குறாரு. இல்லை 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 எல்லாருக்கும் அந்த வருத்தம் இருக்கு. வெளிநடப்பு செய்திருக்கின்ற அண்ணா இருண்ண மாணவ உறுப்பினர் மாணவத்தை உட்காருங்க உட்காருங்க. நாளைக்கு தான் உட்காருங்க. நேற்று நீங்கள் கோபமாக பேசுகிறீங்க, அமைதியாக பேசுங்களேன். நிதானமாக சொல்லுங்கள் ஒன்றும் தப்பு இல்லையே. இல்லைங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். இருங்க நான் என்ன சொல்கிறேன், இருங்க. இல்லை இங்கே தான் சொல்லணும். இல்லை ஏற்கனவே அரசின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டு விட்டது. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மாண்புமிகு அமைச்சர் நீங்க ஆரம்பிங்க. மாண்புமிகு உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கள் தலைவர் தளபதி அவர்களை வணங்கி புரட்சி இயக்குனர் உயர் திரு எஸ்ஏசி அவர்கள், திருமதி சோபா சந்திரசேகர் அவர்களையும், தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்கள் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராசர், அண்ணல் அம்பேத்கர், வீரை மங்கை வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள், உட்காருங்க. எல்லாம் ஆரம்பிச்சு உட்காருங்க. நீங்க தொடர்ந்து நீங்க உட்காருங்க ஆகியோரை இல்லை நேற்று நான் அதுக்கு பதில் சொல்லட்டுமா? உட்காருங்க. நான் நீங்கள் நேற்று உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் ஓஎஸ் மணியன் அவர்கள் நேற்று நீங்கள் நேற்று கொடுத்த கடிதம் கொடுத்த உடனே அது மாண்புமிகு முதலமைச்சருடைய அலுவலகத்திற்கு அது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. பதில் வந்ததும் எடுத்துக்கொள்கிறேன். நேற்று உடனடியாக இதுக்கு உடனடியாக நடவடிக்கைக்காக உட்காருங்க. இல்லை நீங்கள் இருங்க. உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர், நீங்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று விரும்பினீர்கள் அல்லது இங்கே பேசிவிட்டு அது வெளியே வர விரும்புகிறீங்களா? நேற்று நீங்கள் கோபமாக பேசுகிறீங்க, அமைதியாக பேசுங்களேன். நிதானமாக சொல்லுங்கள் ஒன்றும் தப்பு இல்லையே. இல்லைங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். இருங்க நான் என்ன சொல்கிறேன், இருங்க. இல்லை இங்கே தான் சொல்லணும். இல்லை ஏற்கனவே அரசின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டு விட்டது. நேற்று கொடுத்த உடனே அதை இல்லைங்க நீங்கள் கொடுத்த உடனே அது மேல் நடவடிக்கை வைத்திருக்கிறார், நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியாச்சு. 30 இப்படி அவசர பிரச்சனை என்று 30 கவன ஈர்த்திருமா நாளை காலை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லிவிட்டேன். நிச்சயமாக எடுத்துக்கொள்ள. நாளைக்கு விவாதம் என்று வந்தால் நாளை வைத்துக் கொள்ளலாம். விவாதம் என்று வந்தால் நாளை எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமான 30 பிரச்சனைகளை எடுத்து வைத்து நாளை மென்ஷன் பண்ணுவதற்கு நான் வகைப்படுத்தி வைத்து சொல்லிவிட்டேன். உட்காருங்க. அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இதே உங்களுடைய கவனத்தை இருப்பதற்காக. என்னங்க இது சட்டமன்றங்க. அவர் சட்டம் போட்டுதான் இல்லை அவரே சட்டம் போட்டிருக்காரு. அது கேட்குறாரு. இல்லை எல்லாருக்கும் அந்த வருத்தம் இருக்கு. அவர் அரசுக்கு வருத்தமில்லாத இருக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தாங்கள் இப்போது ஒரு தீர்ப்பை வழங்கினீர்கள். அதற்கு பிறகு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை பேச வேண்டும் என்று நீங்கள் அழைத்தீர்கள். அதற்கு பிறகு மாண்பு உறுப்பினர்கள் அதற்காக நின்று அதை மென்ஷன் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆகவே நாளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள்.
ஆகவே அருள் கூர்ந்து உறுப்பினர் அதற்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நேற்றே அரசுடைய கவனத்துக்கு அது கொண்டு செல்லப்பட்டு விட்டது. பதிலுக்காக காத்திருக்கிறோம். உரிய பதிலோடு இந்த 55 விதியினுக்கு அந்த பிரச்சனை எடுத்துக்கொள்ளப்படும். உரிய பதில் வரப்பெற்றவுடன் நாளை காலை இது எடுத்துக்கொள்ளப்படும். நாளை காலை உங்களுக்கு நடவடிக்கை இல்லை, இது குறித்த நடவடிக்கை வேணுமா? இங்கே வந்து பேசுறது முக்கியம் நினைக்கிறேன். நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நாளை காலை இதை பற்றி விவாதிக்க வேண்டும் என்றால் 55 விதியினுக்கு உங்களுக்கு நான் அனுமதி அளிக்க நீங்கள் பேசுங்க. கண்டிப்பா இல்லை, இது குறித்து அரசனுடைய பதில் வந்தவுடன் இந்த பிரச்சனையை நான் அவையிலே எடுத்துக்கொள்கிறேன். அவைக்கு வந்து உட்காருங்க. சரி, மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு கார்த்திகேயன் உட்காருங்க. மாண்பு கார்த்திகேயன் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் கார்த்திகேயன், மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு மீண்டும் ஒரு முறை மாண்புமிகு முதல்வர் அவர்களை வணங்கி எங்களுடைய தலைவர் தளபதி அண்ணா மாண்பு உறுப்பினர் மாநிலத்தை உட்காருங்க. நாளைக்கு தான் பேசுறாங்க. உட்காருங்க. மிகச்சிறந்த ஜனநாயக முறையை கடைபிடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மீண்டும் நீங்கள் வந்து முன்பு நடந்தது போல, அப்போது நடந்தது என்பது போல நீங்கள் நடந்து கொள்ளானால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், நாடும் பார்த்து கொண்டிருக்கிறது, நாமும் பார்த்து கொண்டிருக்க. உட்காருங்க. இப்போ குறுக்கீடு இருக்கக்கூடாதுங்க. முடிஞ்சு பேசலாம். உட்காருங்க. மாண்புமிகு உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்லை, இங்கே வந்து மாண்புமிகு உறுப்பினர் வந்து யாரும் பேச தெரியாதவர்களோ விவரம் தெரியாத அல்ல. காலம் கருதியும் எதை உரிய நேரத்தில் எடுக்க வேண்டும், எதை அப்புறம் வைத்துக்கொள்ள என்பதை பற்றி நான் முடிவு எடுக்க வேண்டும். அருள் கூர்ந்து இப்போதும் வெளிநடப்பு செய்திருக்கின்ற உறுப்பினர்களை பற்றி நான் சொல்கிறேன். ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருந்தார்கள். அது உடனடியாக அரசின் கவனத்தில் கொண்டு செல்லப்பட்டு விட்டது. மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. உரிய பதில் என் கைக்கு வந்தவுடன் அதை எடுத்துக்கொள்வதாக நான் சொல்லியிருக்கிறேன். அதை மென்ஷன் பண்ணி நாங்கள் தான் மென்ஷன் பண்ணுவோம் என்ற பெயர் வாங்குவதற்காக ஒன்று. ஆனால் சபையில் நடவடிக்கைக்காக வைத்திருக்கிறோம், நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்கிற பதிலே மக்களுக்கு போதுமானது என்ற கதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதற்காக வந்து மாண்புமிகு உறுப்பினர்கள் வெகுண்டு எழுவதும் கோபப்படுவதும் உணர்ச்சி வசப்படுவதும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏன்னா இதை விட ஒரு ஜனநாயகமான முறையில் இந்த அவை எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதை நீங்கள் எனக்கு வந்து இன்னும் ஏதாவது சட்ட ரீதியாக மரபு ரீதியாக தான் நீங்கள் சொல்லலாம், தப்பில்லை. ஆனால் அவையை அமைதியான 3 மானிய கோரிக்கை இருக்கிறது. நேற்றெல்லாம் 5 மணிக்கு முடிக்கிற போது என்னை வந்து என்ன சொன்னீர்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, இன்னும் விரைவாக முடிக்க முடியுமா என்று பாருங்கள். இந்த காலை என்ன சொன்னார்கள், வெள்ளிக்கிழமையாவது கொஞ்சம் 2 மணிக்குள்ளே முடியுங்கள், ஏன்னா சனி ஞாயிறு நாங்களெல்லாம் ஊருக்கு செல்ல வேண்டும், விரைந்து முடிக்க ஏற்பாடு செய்யுங்கள் இந்த அறையில் சொல்லுகின்றீர்கள். தனித்தனியாக சொல்லுகிற போது மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கம்யூனிஸ்ட் தோழர் கேட்ட கேள்விக்கு நேற்று இரவே சுற்றறிக்கை அமைச்சாச்சு. அந்த சுற்றறிக்கையை இங்கே அனுப்பிச்சி விட்றேன் அவருக்கு. ஓகே, நல்லது. உட்காருங்க. இப்போ நீங்கள் உட்காருங்க, வேண்டாம் உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க. இல்லைங்க, வாங்க உட்காருங்க. மாண்புமிகு குறுக்கீடு இல்லாமல் நீங்கள் பேச வேண்டும், குறுக்கீடு செய்ய வேண்டாம். முடிந்தவுடன் அவருடைய பேச்சு முடிந்தவுடன், அவருடைய விளக்க உரை முடிந்தவுடன் எத்தனை கேள்விகள் வேண்டுமானாலும் கேளுங்கள். அது பதில் சொல்வதற்கு அவர் தயாராக வந்திருக்கிறார், பதில் சொல்லுவார்.